வணக்க மக்களை சட்டமன்றப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா. தமிழகத்தில் அடுத்த முதல்வர் விஜய் தானா? காலையிலே வெளியான கருத்து கணிப்பின் முடிவுகள். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழகத்திலே நடைபெற்று முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது 234 தொகுதியிலுமே தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்ததா. இந்த தேர்தல் முடிவுகளுக்காகவே காத்திருக்கும் அதாவது தமிழக மக்கள் மே 4ஆம் தேதி கண்டிப்பாக தமிழகத்திலே யார் முதல்வர் என்பதை கண்டிப்பாக அறியக்கூடிய சூழல் தமிழக அரசியலில் உருவாகி இருக்கிறதா. இந்த வகையில்தான் தமிழக அரசியலே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை கூட ஏற்படுத்தியுள்ள விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அதாவது 18 கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறதா. இந்த ஆய்வின்படி கண்டிப்பாக அதாவது தாவேகா 3வது அல்லது 11 இடங்களை கண்டிப்பாக அவரை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் குறிப்பாக இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய சென்னை மண்டலத்தில் அக்கட்சி கண்டிப்பாக 21% கண்டிப்பாக தாவேகாவிற்கு இந்த முறை வாக்கு எண்ணிக்கை அதிகமாக காணப்படும் சூழல்தான் அரசியல் வட்டாரத்தில் உருவாகி இருக்கிறதாம். அதாவது மண்டல வாரியாக பார்க்கும் பொழுது வட மாவட்டங்களில் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக 15% கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 16.7% கண்டிப்பாக கிடைக்கக்கூடுமா. அதே போலதான் கொங்கு மண்டல பகுதியிலும் 14.6% மற்றும் டெல்டா பகுதிகளில் 13.9% என கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்கு சதவீதம் கண்டிப்பாக அதிகரிக்க சூழல் தான் உருவாகியிருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது இந்த முறை கண்டிப்பாக தாவேகா என்பது கண்டிப்பாக தமிழகத்திலே இரும் பெரும் கட்சியான திராவிட கட்சியான ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் ஆளும் கட்சியான திமுக ஆகிய இரு கட்சிகளின் வாக்கு வங்கியை கண்டிப்பாக பிரிக்கக்கூடிய சூழல்தான் தமிழக வெற்றிக் கழகம் இம்முறை கண்டிப்பாக களத்தில் இறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறதா. அதனைத் தொடர்ந்தான் அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதாவது தேர்தல் எண்ணிக்கை என்பது நடைபெற்று முடிந்த நிலையில்தான் தமிழகத்தில் அடுத்த முதல்வர் யார் என்பதை கண்டிப்பாக தமிழக மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருப்பார் என்ற கேள்விக்குறியெல்லாம் மக்களிடம் பேசப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் அதாவது ஒரு புதிய சக்தியாக விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் உருவெடுத்தலாகவும் காட்டுவதாகவும் அரசியல் விமர்சகர்களெல்லாம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வகையில்தான் அதாவது தமிழகத்திலே கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி சதவீதத்தை இந்த தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக பிரிக்கும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை என்பதால் கூறப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்தான் அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தல் முடிவெடுக்க பிறகு கண்டிப்பாக அதாவது எதிர்க்கட்சியாக அமரப்போகிறதா அல்லது 3வது கட்சியாக உருவெடுக்கப் போகிறதா என்ற கேள்விக்குறியெல்லாம் மக்களிடம் பெருவெளியாக அதிகரிக்கப்பட்டிருக்கலாம். இந்த நிலையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கண்டிப்பாக வந்த பிறகுதான் இந்த தமிழக வெற்றிக் கழகம் எத்தனை சதவீத வாக்கு வங்கி கண்டிப்பாக தமிழகத்திலே பெற்றுள்ளது என்று பார்க்கப்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.